अस्सलाम वालेकुम गाइस इनकी வந்து நவாய்த்தி படி கிரேவ் செய்கிறேன் நான் எறா போட்டு அது நவாய்த்தி படி ரொம்ப எங்கள் இதில் ஃபேமஸ் இது கடலை பருப்பில் இது அரைச்சி மசாலாலாம் போட்டு காய வைப்பாங்க இது ரெடிமேட் கிடைக்கிது கடையில் இது நவாய்த்தி படி இது வந்து எண்ணெயில் வறுத்துடணும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது வச்சு கிரேவி செய்ய போகிறேன் நான் எறா போட்டு நவாய்த்தி படி எப்படி கறி உருண்டை செய்வோம் நம்ம கீமா கறி உருண்டை அதே மெத்தட் தான் இது கூட ரோனா வறுத்து எடுத்துக்கணும் அப்படி கூட சாப்பிட்லாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக எண்ணெய் இருக்குது அதிலே வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் 3 போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் மீடியமான தக்காளி 2 ஒரு 1/4 கிலோ போடுறேங்க உங்கள் இஷ்டம் எவ்வளோ போடணும் போடலாம் எறா ஏன்னா 1/4 கிலோ போடுறேங்க ரெண்டு ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வந்து இது காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருந்தது அது போட்டுட்டேன் இதை பார்த்து எவ்வளோ தண்ணி வேணும் அது போட்டுக்கலாம் கிரேவிக்கு நல்லா கொதித்து நல்லா கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மெத்தடில் நம்ம இது வறுத்து வச்சுருக்கிற நவாய்த்தி படி போட்டுடணும் எல்லாம் அதே மசாலா தான் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டோம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் மூடிடலாம் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இப்படி தான் செய்யணும் நல்லா பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இது கடையில் விற்கிது ஜாம் பஜார் மார்க்கெட்டில் இருக்கும் இது பெரிய பெரிய ஷாப்பில் கூட இருக்கும் இந்த நவாய்த்தி படி அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்